சில பேர் சொல்லுவாங்க, என்னையோட அவர் வந்து வயசு கம்மி தான். எதுலயுமே நல்லா முன்னுக்கு வந்துட்டாரு. டக்கு டக்குன்னு முன்னுக்கு வராரு. உங்களுக்கு திறமை இருக்கும். ஆனா, அவருக்கு திறமை உங்களோட கம்மியா இருக்கும். ஆனா, அவரு முன்னுக்கு வருவாரு. நீங்க கீழயே தான் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். நமக்கு ஏன் இப்படி தடையா வருது? தாமதமா வருது? எதுனாலும் ஒரு போராட்டமா இருக்கு. என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில வந்து லக்னம் உபநட்சத்திரம் கேதுவா வர்றது. கேது எங்கெங்கெல்லாம் உங்க வீட்டுக்கு சம்மந்தப்படுறாரோ, அந்தந்த வீட்டுக்கு பூரா பாதிப்ப குடுக்குங்க. லக்னம் கேது நட்சத்திரமாவோ, உபநட்சத்திரமாவோ வந்த ஜாதகர் வந்து எதுலயுமே ஒரு போராட்டம் இருக்கக்கூடியது வருங்க. இதே கேது வந்து 4ஆம் வீட்டுக்கு வருது வச்சுக்கோங்க. தாய்க்கு தொந்தரவு குடுக்கும். உங்களுக்கு சுகஸ்தானம் பாதிக்கும். வீடு வாங்குறதுல ஒரு போராட்டம் குடுக்கும். அதே இது 7ஆம் வீட்ல கேது சம்மந்தப்படுறாரு. 7ஆம் வீட்டுக்கு உபநட்சத்திரமா கேது சம்மந்தப்படும்போது பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாம ஒரு தடை தாமதத்தை கொடுக்கக்கூடியது. இதே தொழில் ஸ்தானமான 2, 6, 10ஆம் வீட்டுக்கு கேது சம்மந்தப்படும்போது பார்த்தீங்கன்னா, அவர் உபநட்சத்திரமாவோ, நட்சத்திரமாவோ வரும்போது தொழில் சார்ந்து உங்களுக்கு ஒரு தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கொடுக்குங்க. இந்த மாரி உங்க ஜாதகத்தில கேது வராமல் இருப்பது ரொம்ப சிறப்புங்க. கேது எங்கெங்கெல்லாம் வராரோ, அங்கெல்லாம் உங்க அந்த வீடு சம்மந்தமான தொந்தரவுகள் குடுக்குங்க.